சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தின் ஊடாக அகதி முகாம்களில் வாழும் மக்களுக்கு விசேட நடமாடும் தூதரக சேவைகளை உடனடியாக மீண்டும் தொடங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குமா? புதிய கடவைச் சீட்டுகள் வரும் வரை எமது புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் அகதிகள் மக்களின் விசா வேலைவாய்ப்புகளை பாதுகாக்கும் நோக்கில் தற்காலிக விசா நீடிப்பு முத்திரைகள் மற்றும் தற்காலிக கடவுச்சீட்டுகளை தங்கு தடையின்றி வழங்குவதற்கு தூதரகத்துக்கு போதிய நிதி ஒதுக்கீடுகளையும் அறிவுறுத்தல்களையும் வழங்கப்படுமா? இந்தியாவிலிருந்து தங்களின் சொந்த விருப்ப பேரில் தாயகம் திரும்பி இலங்கை தமிழர்களின் காணி மறுசீரமைப்பு, முறையான வாழ்வாதார கொடுப்பனவு, பாதிக்கப்பட்ட எமது தமிழ் மக்களின் வாழ்வில் இழைக்கப்படும் இந்த நிர்வாக பின்னடைவுகளுக்கு அரசாங்கம் உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன். சபாநாயகர் அவர்களே, இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த ஆரம்பகால பகுதியில் பல்வேறு தரப்பட்ட முறைப்பாடுகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருந்தன. எது எவ்வாறாயினும் எங்களது தலையீட்டின் மூலமாக கிடப்பில் இருந்த பல்வேறு தரப்பட்ட பல நூற்றுக்கணக்கான கடவுச்சீட்டுகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் அணுகியிருந்தோம். இவை மிகவும் வேகமாக அச்சடிக்கப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. எது எவ்வாறாயினும் நாங்கள் இன்றும் அறிகின்றோம், சில இடங்களிலே சில தடங்கள், சில கடவுச்சீட்டுகளை அந்த மக்களுக்கு வழங்குவதற்காக சில நாட்கள் அதிகமாக பிடிக்கின்றன. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். எது எவ்வாறாயினும் நாங்கள் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்கின்ற விடயம் மிகவும் வேகமாக நடைபெறுகின்ற பட்சத்திலே நாங்கள் நம்புகின்றோம் இந்த விடயத்திற்கு நாங்கள் மிகவும் குறுகிய காலத்தில் நாங்கள் பதில்களை வழங்க முடியும். அது மாத்திரமல்லாமல் இலங்கையை சார்ந்த எமது உயர்ஸ்தானிகர் காரியாலயங்களாக இருக்கலாம், நமது தூதுவ காரியாலயங்களாக இருக்கலாம், நமது கொன்சூல் ஜெனரல் காரியங்களாக இருக்கலாம், இந்த காரியாலயங்கள் பலவற்றிற்கு நாங்கள் இந்த இலத்திரனியல் மூலமாக அந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த இயந்திரங்களை நாங்கள் தற்பொழுது வழங்குவதற்கு நாங்கள் எத்தனிக்கின்றோம். நாங்கள் எவ்வாறு கடந்த காலங்களில் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் மிகவும் துரிதமாக வழங்கியிருந்தோமோ இதனையும் விட வேகமாக நாங்கள் எதிர்வரும் காலங்களில் வழங்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். நன்றி.